அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ் 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது டாக்டர் செல்வராணி அவர்கள் முதியவர்கள் நோயிலிருந்து பாதுகாக்க எந்தெந்த வகையான வாழ்வியல் மாற்றம் மற்றும் உணவு முறையில் எந்த வகையான மாற்றத்தை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி கூறுகிறார். வாங்க கேட்கலாம். வணக்கம். இந்த பகுதியில் இந்த உடல் நலத்தை சீர் செய்வதற்கான நேரடியாக எந்தெந்த முறைகளை, வாழ்வியல் மாற்றங்கள் மற்றும் உணவு முறையில என்ன மாதிரியான மாறுதல்களை கொண்டு வந்தால் நாம் உடல் நலத்தை மீட்டெடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். முதலில் இந்த வாழ்வியல் மாற்றம். இதில் முதல் மாற்றம் என்பது உரிய நேரத்தில் உறங்குதல். அதாவது ஒரு 9 மணிக்கு முன்பே நாம் அந்த ஒரு நாளுடைய எல்லா வேலைகளையும் முடித்து 9 மணிக்கு உறங்க செல்லுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனெனில் இரவு நேரத்தில் உடல் மிக முக்கியமான வேலைகளை செய்யும். அதாவது அடுத்த நாளுக்கு உடலை தயார்படுத்துகின்ற 2 விதமான வேலை நடக்கும். ஒண்ணு, இந்த உடலில் இந்த நாள் பூராவும் நம்ம செய்த செயல்களால உள்ள கழிவுகளை நீக்குதல். அதுல கழிவுகள்னு பார்த்தா உணவு கழிவுகள், வெப்ப கழிவுகள், உணர்வு கழிவுகள். உணர்வுன்னா நம்ம மன உணர்வுகள். இந்த 3 வேலையும் செய்யும். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வயதானவர்களுக்கு எனக்கு உறக்கம் இல்லை அப்படின்னா ஒரு குறை இருக்கும். சரியா தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த நிலை ஏன் ஏற்படும் அப்படின்னா, இந்த உணர்வு கழிவுகள் ரொம்ப தீவிரமானது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கவலைப்பட்டுக்கிட்டு, வருத்தப்பட்டுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இல்ல பரிதாபம், நான் தனியாவே இருக்கேன், என்னை பாத்துக்கிறதுக்கே யாரும் இல்லை, இது போன்ற ஒரு சுய கழிவிறக்க உணர்வுகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது மன உணர்வு கழிவுகள்னு பேரு. இந்த கழிவுகள் சீர் செய்கிற வரைக்கும் நம்மளால உறங்கவே போக முடியாது. இரவு நேரத்துல மூளை என்ன செய்யும்னா, இன்னைக்கு நாள் பூரா நடந்ததெல்லாம் அதை அசை போட்டு அதுல எதெல்லாம் சரியா இல்லையோ அது வரைக்கும் சரிப்படுத்தணும். அப்ப மன உணர்வுகள், அந்த உணர்வு கழிவுகள் நீக்கம் நடந்தப்புறம்தான் உடலுக்கு ஓய்வே நடக்கும். அப்பதான் உறக்கத்துக்கே போகும். இதுதான் மரபு மருத்துவம் சொல்ற முக்கியமான விஷயம். அப்போ நம்ம வருத்தத்தையோ சோகத்தையோ ஒரு பிரச்சனையோ குறித்து நாள் பூராவும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இரவு உறக்கம் கட்டாயமா வராது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, உறக்கமே வரல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் டிவி பாக்குறதோ, போன் பாக்குறதோ, இது செய்யும் போது 2வது மோசமான ஒரு விஷயத்த செய்வோம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹார்மோன்ஸ் சொன்னேன். அப்போ இந்த செரட்டோனின், மெலட்டோனின் 2 ஹார்மோன் இருக்கு. அது என்ன ஆகும்னா, நம்ம ஓய்வு, அதாவது இரவு, இயற்கையிலே இரவு எப்படி வந்ததுன்னா சூரியன் மறைஞ்சப்புறம் இரவுன்னு சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி தான் இரவு 12 மணி நேரம். பகல் 12 மணி நேரம் காலை 6 மணில இருந்து ராத்திரி. ஆனா நமக்கு என்னன்னா, மாலை 6 மணிங்கிறது நமக்கு இரவு அப்படின்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். அது சாயந்தரம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அப்ப உண்மையிலேயே உறக்கம்ங்கிறது இந்த பறவைகள், மற்ற உயிரினங்கள் பாத்தீங்கன்னா ஒரு இருட்டி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல உறங்கி போகும். அந்த நேரத்துல உறக்கம் நிகழ்ந்துச்சுன்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு மின்சாரம் இல்லாத காலத்துல, இந்த மாதிரி இந்த போன், இன்டர்நெட் எல்லாம் இல்லாத காலத்துல எல்லா மனிதர்களுமே ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் உறங்கி போறதும், விடியற் காலையில 4, 5 மணிக்கு விழிக்கிறதும் ரொம்ப இயல்பானதா இருந்தது. இப்ப நம்ம வீட்டோட சூழ்நிலை, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடு இருக்கு, ஏசி இருக்கு, நம்ம பெட் எல்லாம் போட்டுக்கிறோம். அப்ப வெளியில இருக்கிற குளிர்ச்சியோ வெப்பமோ நமக்கு தெரியாது. அப்ப விடியற் காலையில ஒரு குளிர்ச்சி வரும்.
அப்பதான் எல்லா உயிரினமும் முழிக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லா போத்தி பெட் எல்லாம் போட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த குளிர்ச்சி தெரியாது. அடுத்தது இந்த நெறைய லைட் இந்த மின்சாரம் வந்த பிறகு நம்ம வந்து ரொம்ப விளக்குகளால பகல் போல வெளிச்சத்த உண்டாக்கிடுறோம். அப்ப இந்த மெலட்டோனின், செரட்டோனின் சுரப்பு வந்து நிச்சயமா மாறி போயிடுது. அப்ப வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் உறக்கத்துக்கான ச ஹார்மோனே சுரக்காது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா, தூக்கம் வராது. இது வந்து வெளியில இருக்கிறது. மன உணர்வுகள் ஒண்ணு, வெளியில இருக்கிற சூழல் ஒண்ணு. 2மே வந்து நமக்கு உறக்கம் வராம போறதுக்கு பெரிய காரணம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா, ஒரு 6லேருந்து 7, 7:30க்குள்ள உணவு முடிச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும்னா, அந்த வெளிச்சத்தெல்லாம் குறைச்சிரணும். விளக்கு வெளிச்சத்த குறைச்சிட்டு ரொம்ப சின்ன வெளிச்சத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் வேலைகளே வச்சுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் வேணா ஒரு பாடல் கேட்கலாம். மியூசிக் எதனா கேட்கலாம். அ இந்த டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, இந்த வேலைகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு, ரொம்ப இயல்பான உரையாடல். யாரோ குடும்பத்துல யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது, இல்லன்னா இசை கேட்கறது. இது 2ம் இல்லன்னா வந்து ஒரு நூல் வாசிக்கிறது கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து வெளிச்சம் தேவைப்படும். அப்ப இது போன்ற ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா, வெளிப்புற சூழல உறக்கத்துக்கு ஏதுவாக நம்ம மாத்துறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே மாதிரி மன உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்னதான் சூழல மாத்துனாலும் மனச்சூழல் வந்து சரியில்லைன்னா உறக்கம் வராது. அப்ப மனக்கழிவுகள் நீங்கிற வரைக்கும் அத அசை போட்டு அத சரி பண்ணி யோசிச்சு ஒரு ஆத்திரம் சரி போ அப்படின்னு நம்ம நினைக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அப்போ இந்த உணர்வுகள் அசை போடுறதுதான் வந்து மன உணர்வு கழிவுகளை நீக்கிறத வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கும். சின்ன குழந்தைங்க ஏன் விரைவா உறக்கத்துக்கு போறாங்கன்னா, அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பார்த்து படிக்கிற குழந்தைங்க வந்து ஒரு 10த், +2 படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட உறக்கமில்லைன்னு என்கிட்டயே வந்து கவுன்சிலிங் ட்ரீட்மென்ட்க்கு வருவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்கும். ஐயோ! இப்ப இந்த பரீட்சை வருது. நான் தேர்வுகளுக்கு நல்லா தயார் பண்ணல. நல்ல மார்க் வாங்கல. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு உறக்கம் வராது. ஆனா, எத பத்தியுமே கவலைப்படாத ஒரு குழந்தை உறங்கி போகும். அப்ப நம்ம வந்து பகல் நேரத்துல நம்ம மனத வந்து எவ்வளவு எளிதா வச்சிருக்கிறோமோ, அதனால தான் நேர்மறையான உணர்வுகள வச்சுக்கிறது. அப்ப நம்ம இப்ப இருக்கிறதுல எனக்கு எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. நான் எப்படி நேர்மறையான உணர்வ வச்சுப்பேன் அப்படின்னா, நம்ம வந்து யோசிக்கிறதுனாலயோ, கவலைப்படுறதுனாலயோ பிரச்சனைகள தீர்க்க போறதில்லங்கிற உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான திட்டமிடல் செய்யலாம். இத சரிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆனா நம்ம பெரும்பாலும் எப்படி நினைப்போம் அப்படின்னா, இந்த கவலைப்படுறத திட்டமிடுறதாவும், அக்கறையோட இருக்கிறதாவும் தவறா புரிஞ்சுகிட்டு நாள் பூராவும் ஒரு விஷயத்த யோசிப்போம். இல்லன்னா பல நாட்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையே அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனா அது தீர்வுக்கான வழி இல்ல. இப்ப நம்ம 2 இந்த கவலைப்படுகின்ற நிலைய நம்ம என்னன்னு யோசிப்போம்னா, திட்டமிடுதல், அதை சீர் செய்தல், அந்த பிரச்சனைய தீர்த்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால, இல்ல குழந்தைகள் மீதான அக்கறை, இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கான என்னுடைய அக்கறைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுனால, என்ன நடக்கும்னா, தினமும் நம்ம அத யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அது உண்மையிலே என்ன இருக்கும்னா, மன அழுத்தத்த மட்டும் தான் உண்டாக்கும். அந்த மன அழுத்தத்தை இரவு நேர உறக்கத்தின் போது சீர் செய்யறதுக்கு மூளை வந்து முயற்சி செய்யும். ஆனா நம்ம அத செய்யவே முடியாது. நம்ம அது உடனே தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பியும் ஒரு ஃபோன் பார்க்கறதையோ, டிவி பார்க்கறதையோ வேலையா வச்சிருப்போம். அப்ப ஈவன் சில பேர் என்னன்னா கடவுள கும்பிடுறது, பிரேயர் பண்றது அப்படி செய்வாங்க. அது மாதிரி செய்யறது கூட அவங்களுக்கு என்னன்னா திருப்பியும் கடவுள் நோக்கி திருப்பி இந்த விஷயத்தையே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அது ஓயாது. மன உணர்வுகள் ஓயாது. அப்ப தூக்கம் வராது. அப்ப நம்ம இத எப்படி சரி பண்றது அப்படின்னா, இந்த புரிதல். நாம கவலைப்படுறோமா, திட்டமிடுறோமா? திட்டமிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து திட்டமிட்டு அடுத்தடுத்த நாள்ல என்னென்ன செய்யணும், யார் யார்கிட்ட பேசணும், எந்தெந்த ஏற்பாடுகள செய்யணும்னு திட்டமிட்டு அத செயல்படுத்துறது. நாள் பூராவும் யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலயோ, கவலைப்படுறதுனாலயோ தீர்க்க முடியாதுங்கிற புரிதல். அது வந்து அறிவுபூர்வமான ஒரு புரிதல் உண்டாக்கி. அடுத்தது சரி அப்ப நேர்மறை இது வந்து நெகட்டிவா நிறுத்திட்டோம். எதிர்மறையான எண்ணங்கள நிறுத்திட்டோம் அப்டின்னா கூட, நேர்மறையான எண்ணங்கள எப்படி கொண்டு வரது அப்டின்னா, அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சுத்தி இருக்கிறதுல இப்ப கடவுள்கிட்ட போயி ஒருத்தர் வந்து அவங்க வந்து பிரேயர் பண்றாங்க அப்டின்னா கூட, அதுல வந்து கடவுளே இந்த பிரச்சனைய தீர்த்துரு. இத எப்படியாவது போக்கிரு. எனக்கு இத எப்படியாவது சரி பண்ணு. அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலா, கடவுளே நீ எனக்கு இதெல்லாம் குடுத்துருக்க. எல்லாமே நல்லதா குடுத்துருக்க. எனக்கு அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்றேன். இந்த பிரச்சனைய தீர்க்கறதுக்கான மன வலிமைய எனக்கு குடுத்துரு. இத பத்தி கவலைப்படாம, இத நல்லபடியா நான் எடுத்துட்டு போறதுக்கு அப்படின்னு யோசிச்சோம்னா, அது வந்து நேர்மறையான எண்ணம். அப்போ ஒரு நாளையில திட்டமிடுதல் செயல்படுத்துதலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுட்டு, மற்ற நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிறதுல எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? எவ்வளவு பேருக்கு வந்து குழந்தை இல்ல? எவ்வளவு பேருக்கு குழந்தைக்கு பிரச்சனை இருக்கு? எனக்கு இதெல்லாம் இருக்கு. எதெல்லாம் இருக்கோ அத வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பு எடுக்கணும். ஜர்னலிங்ன்னு பேரு. ஒரு பேப்பர்ல உண்மையிலேயே ஒரு நோட் புக்ல எடுத்து எதெல்லாம் எனக்கு இருக்கு? எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு. எனக்கு ஒரு வருமானம் இருக்கு. தினசரி உணவு கிடைக்குது. எனக்கு ஒரு பாதுகாப்பான வீடு இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. எனக்கு குழந்தைகளுக்கு வேலை இருக்கு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம்னா, யோசிச்சு பார்த்தோம்னா இல்லங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாரோட வாழ்க்கையிலுமே. அப்ப எது இருக்குதோ அத யோசிச்சோம்னா, நமக்கு அந்த நிறைவான
மனநிலை கிடைக்கும். அப்ப நிறைவு கிடைச்சதுன்னா அது கடவுள் கும்பிடுறவங்களா இருந்தாலும் கும்பிடாதவங்களா இருந்தாலும் நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம திருப்பி நம்ம மனசுக்கு சொல்லிக்கணும். அடுத்தது நம்ம சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயம். நம்ம ஒரு சின்ன ஒரு ஒரு மேஜையை ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னா கூட நான் இது ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு நமக்கே நம்ம பாராட்டிக்கிறது. இன்னைக்கு ஒரு சமையல் செய்யறோம், இல்லைன்னா ஒரு உணவு சாப்பிடுறோம், இவ்வளவு அருமையான உணவு உணவு எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடையுது. ஒண்ணுமே இல்ல, வயதான காலத்துல கூட நம்ம போய் ஒரு அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு நம்ம ஒரு முகத்தை ஒழுங்குபடுத்திக்கிறோம். அலங்காரம் நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். எதெல்லாம் எனக்கு இருக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. அப்ப அது நேர்மறையான ஒரு உணர்வுகளை உருவாக்கும். சோ இது வந்து அடிப்படையில எதிர்மறையான உணர்வுகளை போக்குறதுக்கும் நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கிக்கிறதுக்கும். அப்போ அடுத்ததா வந்து உணவு. இந்த உணவு பகுதி வந்து வயதான காலத்துல ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அடிப்படையில இந்த வயதான காலத்துல எதெல்லாம் ரொம்ப குறிப்பா எடுத்துக்கணும்னு, முதல்ல தேவையான அளவுக்கு அந்த நீர் எடுத்துக்கிறது, ஹைட்ரேஷன் சொல்லுவோம். உணவுல நீரோட அளவு, வெறும் தண்ணி இல்ல. அப்போ வந்து ஒரு சர்க்கரை நோய் இருக்கு அப்படிலாம் இருந்து பயம் இருந்ததுன்னா இந்த பழரசங்களை குறைச்சிக்கலாம். ஆனா சூப் மாதிரியான ஃபார்ம், இப்போ இந்த அது சைவமோ அசைவமோ இந்த சூப் மாதிரி சாப்பிடுறது. கஞ்சி, இப்ப சர்க்கரை நோய் இருந்தா கஞ்சி மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மரபு மருத்துவத்துல இந்த எந்த தடையும் கிடையாது. இப்ப நீர் கலந்த உணவுகளை பெரும்பாலும் எடுத்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப விடியற் காலையில ஹார்ட் அட்டாக் வர்றது இருக்கும். இந்த தசையெல்லாம் பிடிப்பு, மஸ்குலர் கிராம்ப்னு சொல்லுவோம், தசை பிடிப்பு வரும். எழுந்துக்கும் போது தடுமாறி விழுந்துருவாங்க. தூக்கத்துல எழுந்து போகும்போது இந்த டாய்லெட்டுக்கு போகும்போது கூட தடுமாறி விழுறது, இதெல்லாம் வந்து வயதான காலத்துல நிறைய இருக்கும். இத வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த நீர் அதிகமான, அது வெறும் தண்ணியா இல்லாம இந்த உப்பு சர்க்கரை இல்லைன்னா அதுல மற்ற சத்துக்கள் கலந்த நீர் ஆகாரமா எடுத்துக்கிறது. அப்ப இந்த சூப் வந்து ஒரு பெஸ்ட் ஃபார்ம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல பழரசங்கள் எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம், உணவு சாப்பிடும் போதே மோர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளரிக்காய், தண்ணீர் நிறைந்த காய்கறி பழங்கள் சாப்பிடுறது. குறிப்பா இந்த வெள்ளரிக்காய், தக்காளி, அப்புறம் வெங்காயம், சாலடுன்னு சொல்லுவோம். நமக்கு பல் நல்லா இருக்குன்னா வெஜிடபிள் சாலட் மாதிரி சாப்பிடுறது. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு இந்த தடுமாற்றம் விழுந்துடுறது. இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மசிலோட மாறுபாட்டால நிகழ்ற பிரச்சனைகள், வயதானவர்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள், அது உடல்நல கோளாறு இல்ல தடுமாறி விழுந்துறதுனால நிறைய பிரச்சனை வரும். முதுகெலும்புலையோ இல்ல எலும்பு முறிவு இது போல எடுக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் நடக்க முடியாம போலாம். இதெல்லாம் தவிர்க்கணும்னா இந்த நீர் நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது, காய்கறிகள், பழங்கள், அப்புறம் உணவு சூடா சாப்பிடுறதுல கூட இந்த சூப் மாதிரி ஃபார்ம்ல சாப்பிடுறது, கஞ்சி மாதிரி சாப்பிடுறது, அதுல சத்துக்கள் இருக்கிற மாதிரியான இது ஒரு ஒரு விதமான முக்கியமான ஒரு உணவு முறை. ரெண்டாவது என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இந்த நம்ம எதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான உணவு நம்ம குறிப்பிடுறோமோ அதெல்லாம், அதாவது இந்த பாதாம், அப்புறம் இந்த வால்நட்னு சொல்றது, அப்புறம் இந்த உலர் திராட்சை பழம், அப்புறம் இந்த பேரிச்சம்பழம், இது போன்ற இதெல்லாம் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அந்த ட்ரேஸ் மினரல்ஸ்ன்னு சொல்லுவோம். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல விட்டமின்ஸ் எதுல இருக்கும் அப்படின்னா பழங்கள்லயும் காய்கறிகள்லயும் இருக்கும். அடுத்தது இந்த முளை கட்டிய தானியங்கள்ல இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது. அடுத்தது இந்த ட்ரேஸ் மினரல்ஸ் தான் மிக அதிகமான இப்ப மன அழுத்தத்துக்கும் ஒரு சில செலினியம், குரோமியம் போன்ற சில இந்த மினரல் தனிமங்கள் வந்து குறைபாடு கூட மன அழுத்தத்தை உண்டாக்கும். அதாவது மன அழுத்தம் இருந்தா இந்த குறைபாடு வரும், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மரமருத்துவம் ஏன் இதை வந்து இப்ப நேச்சுரோபதி எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மருந்து அல்லது உணவாகவே கொடுக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்கு. அப்ப வந்து இந்த இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இதை நம்ம வந்து தினசரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்டு ஃபார்ம்ல இது இருக்கு. பல்லு இல்லாதவங்க கூட அதை அரைச்சிட்டு கலந்து ஒரு சின்ன லட்டு மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து தினம் ஒரு லட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சப்போர்ட்டிவ் விஷயம். எதுக்குன்னா உடல் நலத்துக்கும் சரி மன நலத்துக்கும். அதாவது தசையில பலவீனம் வருது இல்லையா, அதை போக்குறது, நரம்பு மண்டலத்துல வர பிரச்சனைகளை போக்குறது, எலும்பு, இந்த 3 தான் நம்ம வந்து நடக்கிறதுக்கு, நிக்கிறதுக்கு, உட்கார்ந்து எழுந்துக்கிறதுக்கு, ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு, ஒரு பாத்திரம் தூக்குறதுக்கு, நம்ம பொருள்களை வந்து பிடிச்சு தூக்குறதுக்கு எல்லாம் உதவி செய்யும். இந்த 3 மண்டலங்களும் ஒழுங்கா வேலை செஞ்சுதுன்னா, ஓரளவுக்கு பலமா இருந்ததுன்னா நம்ம வயதான காலத்துல நிச்சயமா இதை வந்து இந்த தடுமாற்றங்கள் இல்லாம நம்ம வந்து நம்மளை பாத்துக்க முடியும். நம்மளே நல்லா நடந்து போக முடியும். இதெல்லாம் பின்னாடி வராம கூட, இப்போ வந்து 60 வயதுல நான் நல்லாதான் இருக்கேன்னா ஒரு 70 வயது 80 வயதுல இந்த தடுமாற்றம் வராம இருக்கணும்னா இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து நிறைய சாப்பாடு மசாலா அதெல்லாம் இல்லாம
ஓரளவுக்கு நல்ல டேஸ்டான உணவுகள், அந்த சுவையான உணவுகள் எடுத்துக்கலாம். ஆனா அதிகமான மசாலா உணவுகள், எண்ணெய் இதை போல தவிர்த்துறது ரொம்ப சிறந்தது. அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, முடிஞ்ச வரைக்கும் எளிமையான, அதிகமான மசாலா பொருள் போடாத சுவையான உணவுகள் எடுத்துக்கிறது. ரொம்ப குறிப்பா இந்த கீரை வகைகள் எடுத்துக்கிறது, பழங்கள் எடுத்துக்கிறது, அடுத்தது காய்கறிகள் எடுத்துக்கிறது. இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இதை தாண்டி ரொம்ப நம்ம எடுத்துக்கணும்னா முளைக்கட்டிய தானியம், அடுத்தது முக்கியமா இந்த பாலிஷ்டு ரைஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கிடைக்கிற இப்ப வெள்ளையான அரிசி இருக்கு இல்லையா? அத தவிர்த்துட்டு இந்த சிறுதானியம் அதுல கலந்துக்கிறது. ஒரு இட்லி, தோசைக்கு கூட சிறுதானியத்துல பொங்கல் இதெல்லாம் கூட அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை அரிசி பயன்பாட்டை குறைச்சுக்கிறது. அப்புறம் இந்த இன்னும் ரொம்ப முக்கியமா சேர்த்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்க, அதாவது அசைவம் சாப்பிடுறவங்க மீன், முட்டை எடுத்துக்கலாம். பொரிச்ச உணவுகளா இல்லாம வேக வச்சு சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. மீன், முட்டை, கறி எல்லாமே சாப்பிடலாம். அப்புறம் அது மாதிரியே இல்ல சைவம் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா, அவங்க புரதச்சத்து அதிகமா இருக்கிற இந்த சுண்டல் வகைகளை சாப்பிடலாம். அப்போ அது சுண்டல் நமக்கு மென்னு சாப்பிட முடியலன்னா கூட அத வேக வச்சுட்டு திருப்பியும் கொஞ்சம் அரைச்ச மாதிரி கூட நம்ம சாப்பிட முடியும். இது போன்ற உணவுகள் நிச்சயமா புரோட்டீன் அதிகம் இருக்கிற, மாவு சத்து குறைஞ்சிருக்கிற, அப்ப புரதம்னா இந்த நமக்கு சைவத்திலையும் புரத உணவுகள் இருக்கு, அசைவத்திலையும் புரத உணவுகள் இருக்கு. இத பெரும்பாலான ஆட்கள்ல ஓரளவுக்கு ரொம்ப நிறைய சாப்பிடணும் இல்ல, எல்லாமே ஒரு அளவான நம்ம இதுல எடுத்துக்கும் போது அது நிச்சயமா மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். சோ இது உணவு சார்ந்து ரொம்ப நமக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம். இப்போ இந்த வாழ்க்கை முறையும் இந்த உணவு முறையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அது உடற்பயிற்சி. அது நரம்பு, எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம் 3த்தையும் வலுப்படுத்தக்கூடியது. நம்ம இந்த வாழ்வியல் மாற்றத்தையும் உணவு மாற்றத்தையும் பண்ணும் போதே கூடுதலாக சிறிய ரொம்ப எளிய பயிற்சிகள், ஒரு 5 நிமிடம் 10 நிமிட பயிற்சிங்கிறது ரொம்ப எளிமையான பயிற்சி. நம்ம உடலுடைய தகுதியை உணர்ந்து செய்கின்ற பயிற்சி. அது இதை மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். இந்த விஷயத்தோட இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். நன்றி. நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ். பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ். அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்